ஹாய் மக்களே, வெல்கம் பேக் அவர் சேனல் ஆர்ஜேஎல் ஃபேமிலி. நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வரும். அதை நீங்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, பெல் ஐக்கான ஆலில் போட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் கிரேவி தாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? நம்ம இன்றைக்கி அரைச்சி தாங்க வைக்க போகிறோம். இது என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்குங்க. சரி, அரைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் பார்த்துடலாமா? கோகனட், சோம்பு, பெப்பர், கொரியாண்டர் சீட், ஏலக்காய், கிராம்பு, பட்டைங்க, இதெல்லாம் எடுத்து நல்லா நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸ்லோலே வச்சு பண்ணுங்கள். ரொம்ப இதாச்சுன்னா நமக்கு தீஞ்சிரும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இது எனக்கு எங்கள் பாட்டி தாங்க சொல்லி கொடுத்தாங்க. இப்படி மட்டும் அரைச்சி வச்சு சாப்பிட்டு வச்சு கொடுங்களேன். அப்பப்பப்பப்பா சூப்பராக இருக்குங்க. நம்ம எப்போயுமே எந்த குழம்புக்குமே இப்படி மசாலாவெல்லாம் நம்ம வறுத்து அரைச்சி வைக்கும்போது அதோட டேஸ்ட்டே தனி தாங்க. நம்ம சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வறுத்த கோகோனட்டை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம வறுத்த எல்லா பொருட்களையும் போட்டு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். யாருக்கெல்லாம் மட்டன் கிரேவி பிடிக்கும்னு சொல்லுங்கங்க. நீங்கள் அப்படியே எந்தெந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களும் தெரிஞ்சு போல். சரி, நல்லா நம்ம அரைச்சாச்சு. இப்போ நம்ம மட்டனை வேக போட போகிறோங்க. இது 1 கிலோ மட்டன். நான் குக்கரில் தண்ணி மட்டன் மூழ்கிற வரைக்கும் மட்டும் தண்ணி ஊற்றி நம்ம வைக்க போகிறோம். நான் பிகினர்ஸுங்க, அதனால் பேசுகிறதில் கொஞ்சம் அங்கங்கே இருக்கும். ஐ எம் ரியலி சாரிங்க. இப்போ அது கூட இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். மட்டன் மசாலா 2 ஸ்பூனு, கறி பவுடர் இதெல்லாம் நம்ம சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க மக்களே. உப்பு சேர்த்து நம்ம ஒரு 5 விசில் தாங்க. 5 விசில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் வெங்காயம்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுப்போம். ஒரு பக்கம் நமக்கு மட்டன் வேகட்டும். இங்கிட்டு வெங்காயம், சில்லி, கருவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை போட்டு பச்சை மிளகாய் போட்டுட்டு வெங்காயத்தையும் போட்டுடலாம். இது நல்லா வதங்கணுங்க. இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம மட்டன் சேர்த்துக்க போகிறோம். மட்டனையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இதோடு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அந்த மிக்ஸி ஜாரில் நல்லா கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க. நம்ம வேக வச்ச தண்ணியும் இருக்கும், அதே சேர்த்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கிரேவியாக தான் வைக்க போகிறோன்றனால தண்ணி லிமிட்டடாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மூடி போட்டு நம்ம வேக விட்டுறலாம். அதுக்கு முன்னாடி உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாங்க. மூடி போட்டு மூடிடலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நானியும் மக்களே.